السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. وقال الله تعالى أيضا في القرآن الحكيم: إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده وعلى الله فليتوكل المؤمنون. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவன் சாத்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய அடிச்சத்தை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீங்கள் மீதும், தாபீங்கள் மீதும், முக்கியமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும், உலகத்தில் இருக்கும் அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதும் என் மீதும் என்றென்று சும்மாக என்று கூறி இன்றைய சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, 16வது நோன்பிலே நாம் இருக்கிறோம். 17வது இரவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் இது மனதில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஹக்கு மற்றும் பாத்தில், சத்தியம் மற்றும் அசத்தியம் மத்தியிலே நடந்த ஒரு முதல் போர், ஒரு முதல் முயற்சி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம், ஹர்புல் பத்ர் யுத்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் யாருக்கும் யுத்தம் நடக்கும் என்ற முடிவே கிடையாது. யுத்தம் நடக்கக்கூடிய நிலையில் யாரும் தயாராக செல்லவும் இல்லை. எத்தனை சஹாபாக்கள் சென்றார்களோ அல்லாஹ்வுடைய தூதர்களோடு, அவர்கள் ஷாமிலிருந்து வரக்கூடிய அபு சுஃபியானுடைய அந்த கூட்டாளிகளை மடக்கி அவர்களிடத்திலிருந்து பொருளை எடுப்பதற்காகத்தான் சென்றார்கள். ஆனால் இவர்கள் பத்ருக்கு செல்வதற்கு முன்னாலே அவர்கள் மக்காவுக்கு சென்றுவிட்டார்கள். மேலும் பதிலில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் பார்த்து மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்களிடத்திலே சொல்லிவிட்டார்கள்: நீங்கள் யுத்தத்திற்கு தயாராகுங்கள். முஸ்லிம்களும் அங்கே நம்மை கைவிட்டார்கள், இப்பொழுது நீங்கள் அவர்களை விடாதீர்கள் என்று சொல்லி அபூ ஜஹலிடத்திலே அபூ சுஃபியான் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அபூ ஜஹலும் 1000 படை வீரர்களை திரட்டி பத்ரை நோக்கி வந்தார். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ்வுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்கின்றார்: வலக்கத் நஸரக்கும் அல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன். நிச்சயமாக உங்களை அல்லாஹ் பத்ரிலே உதவினார். வஅன்தும் அதில்லா, நீங்கள் அறியாதவர்களாக இருந்தீர்கள். மேலும் ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்னடா ஒரு மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே சஹாபாக்களை நினைத்து அழுகிறார்கள். அப்பொழுது கூட அபூபக்கர் அவர்கள் இருக்காங்க. அழுது கொண்டே சொல்கிறார்: யா அல்லாஹ், நாளை நடக்கக்கூடிய இந்த போரிலே நம்முடைய சமூகம் சிறுமையாக, மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த கூட்டம் நம்முடைய பாதையிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும். யா அல்லாஹ், அவர்கள் ஏதாவது ஆயிடுச்சு, இறந்துட்டாங்கன்னா நாளைக்கு மார்க்கத்தை பரப்புறதுக்கு யாருமே இல்லை. யா அல்லாஹ், இவர்கள் தான் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக, ஆகையால் நீ வெற்றி கொடுத்து விடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. துவா கேட்கிறாங்க. இந்த அழுகையை பார்த்து அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள்: யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, லா தஹஸன், கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். இன்னல்லாஹ மஅனா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதே வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் அவர்களை சௌர் குகையிலே பார்த்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் பயந்து கொண்டிருந்தார், என்ன ஆகும் என்று.
நான் பயணம் செய்து விடுமா என்ற எண்ணத்தில் அவர் இருந்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்பொழுது அவருக்கு இந்த பயத்தை போக்கினார். இப்படி சொல்லி அதே வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார். ஆனால் இது வேறு இடத்தில், பத்ர் யுத்த களத்தில் காலை நடக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அதை பற்றி சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுது துவா செய்கிறார்கள். சஹாபாக்களும் என்ன நடக்க இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது ஒரு குதிரையும் இல்லை, ஒட்டகமும் அதிகமாக இல்லை, யாரிடத்திலும் எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே பத்ர் யுத்தங்களுக்கு சென்றார்கள். முழுமையாக அதற்காக அவர்கள் தயாராகாமலே அந்த இடத்திற்கு சென்றார்கள். எதற்காக? தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்பதற்காக, குர்பான், தன்னை தானே அவர்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே இறந்து விடுவதற்காகவே அவர்கள் சென்று விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த போரிலே அல்லாஹ் முஸ்லிம்கள் மிக குறைவாக இருந்தும் 1000 பெயர்கள், எல்லோரும் படைகள், முழுமையான ஆயுதங்கள், எல்லாவற்றையும் வஸ்துகளையும் அறிந்து சிறந்த முறையில் அவர்கள் வந்தார். அப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிய அந்த அதிசயம் என்னவென்றால், அவர்களை அல்லாஹ் குறைவாக்கி காட்டினார். காஃபிர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான் என்றால், அவர்களை அதிகப்படுத்தி காட்டினார். மாறி மாறி அல்லாஹ் காட்டினார். பயம் உண்டாக்கினார் உள்ளத்தில். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அது ரமதானுடைய 17வது நோன்பின் பொழுது தான் நடந்தது. வரக்கூடிய இந்த இரவு 17வது இரவு. யோசியுங்கள், சஹாபாக்கள் எந்த அளவிற்கு ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், எந்த அளவிற்கு தவக்குல் கொண்டவர்களாக இருந்தார். தவக்குல், நம்பிக்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அதிகமாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நினைக்கவில்லை நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா, நாம் இறந்து விடுவோமே. அர்ப்பணிப்பதற்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே இறங்கிவிட்டார்கள். யோசிங்கள், நாம் இன்று என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் என்ன ஒரு தொழுகையை ஒழுங்காக தொழுவதற்கு நம்முடைய தூக்கத்தை அர்ப்பணிக்கிறோமா? ஃபஜ்ருடைய தொழுகை நேரத்திலே நாம் தூக்கத்தை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோமா? சஹாபாக்கள் அவர்களுடைய நிலையை பாருங்கள். அவர்களுடைய பயணம் எப்படி இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. இருந்தும் அவர்கள் இபாதத்திலும் எந்த விஷயத்திலும் பின்தங்கவில்லை. அல்லாஹ்வுடைய பாதையிலும் அவர்கள் தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்காக எந்த ஒரு குறையும் விட்டு வைக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, இந்த யுத்தம் அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் மத்தியில் ஏற்பட்ட ஒரு முதல் யுத்தம், மேலும் முதல் வெற்றியும் கூட. முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தார். அவர்களெல்லாம் இந்த விஷயத்திலே நாம் வெற்றி பெற்று விடுவோமா என்று அஞ்சி கொண்டிருந்த நிலையிலே அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கினார். 1000 கணக்கான மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கினார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உண்மையான நம்பிக்கை இருக்கவங்களுக்கு அல்லாஹ் உதவி எங்கிருந்தாலும் செய்யணும். அல்லாஹ்வுடைய பாதையில தொழுகை நாம் வரோம்னா அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான். நம்ம தொழுகையை அலட்சியப்படுத்திட்டோம்னா அல்லாஹ் கஷ்டங்களை நீக்க மாட்டான். நம்ம ஃபஜ்ர் தொழுகையை அப்படியே மெனக்கெட்டே விடுகிறோம் என்றால் யோசியுங்கள், நாம் அல்லாஹ்வுடைய பாதையில என்ன அர்ப்பணிக்கிறோம் என்று, என்ன குர்பானி செய்கிறோம். ஒரு தூக்கத்தை நம்மால் குர்பானி செய்ய முடியவில்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று யோசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் அந்த மாதத்திலே அவர்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள். எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் அவர்கள் சென்றார்கள். இருந்தும் அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை அவர்கள் கைவிடவில்லை. தவக்கல்து அலல்லாஹ் என்று அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வும் அந்த நம்பிக்கையை உடைக்கவில்லை. அவர்களுக்கு வானத்திலிருந்து 1000 நூற்றுக்கணக்கான மலக்குமார்களை இறக்கி அந்த போரில் வெற்றி பெறச் செய்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, காஃபிர்கள் கைதாக்கப்பட்டார்கள். எத்தனை அவர்களும் கைதியிலே கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் கைது செய்து மக்கா மதீனாவிலே கொண்டு வரப்பட்டு அவர்களை கல்வி உள்ளவர்களாக நிறையவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அடிக்கவில்லை, தண்டிக்கவில்லை. மேலும் சொன்னார்கள், கல்வி கொடுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியை எங்களுடைய அன்சாருடைய தோழர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். இரண்டு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. முதலாவது விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாலோ உடலாலோ நாம் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். உடலால் நாம் அர்ப்பணிக்கக்கூடியவை தொழுகை, நோன்பு, ஹஜ் என்ற விஷயங்கள். இதில் உடலுடைய பலம் மிக அவசியம். உடலுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த விஷயங்களை நாம் செய்ய முடியாது. பொருளாதாரத்துடைய உதவி பார்த்தீங்கன்னா ஜக்காத். இந்த மாதிரி கடமைகள் தான் அல்லாஹ் என்ன செய்யுது, நம்மிடத்தில் என்ன விரும்புகிறான் என்றால் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில ஃபீ சபீலில்லாஹ் நாம முயற்சி செய்யணும். நமக்கு அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்த நிலைமை இப்ப இல்லை. யார்கிட்டையும் போய் சண்டை போட தேவையில்லை. இருக்கக்கூடிய அந்த ஐவேளை தொழுகையை நம்ம சரியான முறையில் நிலைநாட்டினாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு போர். ஷைத்தானிலிருந்து ஒரு போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு 3 முடிச்சுகளை அவிழ்த்து ஃபஜருக்கு ஒருவர் நிற்கிறார் என்றால் அது ஒரு மிகச் சிறந்த ஜிஹாத். அவருடைய மனதிலே அவர் செய்யக்கூடிய அந்த போர், அவர் நஃப்ஸை எதிர்க்கக்கூடிய ஒரு போர். அவர் நஃப்ஸை எதிர்த்து போராடுகிறார், ஷைத்தானை எதிர்த்து போராடுகிறார் என்று அர்த்தம். யோசிங்க, ஒரு தவறை செய்வது இருக்கிறோம் என்றால் அதிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்வதும் ஒரு மிகப்பெரிய போர், மிகப்பெரிய ஒரு போராட்டம். நஃப்ஸ் உங்களை அது தவறை செய்ய சொல்லும். அந்த நஃப்ஸில் இருந்து, அந்த நஃப்ஸுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நீங்கள் வெளியே வந்து அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிற்கு வருவது ஒரு மிகப்பெரிய கடினமான விஷயம். அதையும் தாண்டி மனிதன் அர்ப்பணித்து வருகிறான் என்றால் அது மிக சிறந்த விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு இந்த வாய்ப்பு அல்லாஹ் ரமதானிலே கொடுத்திருக்கிறான். நாம் தொழுகைகளை விடாமல் தொழுவதற்கு, மேலும் இபாதத்திலே அதிகப்படுத்துவதற்காக இந்த சஹாபாக்களை நினைவு கூறுங்கள். அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் எல்லாம் பல. குடும்பங்களையும் பிள்ளைகளையும் விட்டு அவர்கள் அந்த நாள் அங்கே ஆஜராகியிருந்தால் யோசியுங்கள். ஆஜராகவன் இருந்திருந்தால் வெற்றி கிடைச்சிருக்குமா? நாங்கள் போகிறோம், நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிறோம், நம்ம முன்னாடி பிள்ளைகளை பார்க்கணும், வீடை பார்த்துக்கணும் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? சஹாபாக்கள் எல்லாம் உறுதியானவர்கள், ஈமானிலே சப்பித் கல்வி அலா தீன். அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க, ரப்பி, என்னுடைய இறைவனே, இந்த மார்க்கத்திலே, என்னுடைய மார்க்கத்திலே என்னுடைய கால்களை நீ நிலையாக பதிக்க செய்வாயாக. இந்த நிலை என்ன? நாம் ஒவ்வொரு முறையும் செய்யக்கூடிய துவாக்கள் நம்முடைய வணக்கத்திலே அது ஈடுபட வேண்டும். அதற்கு முரண்பாடு இருக்கக்கூடாது. நம்ம துவா ஏதோ ஒன்று கேட்கிறோம், இபாதத்தே செய்யல, துவா கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட உதவி செய்ய சொல்லி, துவா கேட்கிறோம் அல்லாஹ்விடத்திலே நல்ல வழியை காட்ட சொல்லி, ஆனால் நான் அந்த துவாவை கேட்டதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யவே இல்லைன்னா, தொழுகையை நடத்தவே இல்லை, தொழுகையை நிலைநாட்டவில்லை, நாம் சக்காத்து கொடுக்கவில்லை, இபாதத்தை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் யோசியுங்கள், நாம் என்ன அர்ப்பணித்திருக்கிறோம் மார்க்கத்தில்? நாளை மறுமையிலே முதலிலே விசாரிக்கப்படக்கூடிய விஷயம் தொழுகை. யோசியுங்கள், அதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா? சஹாபாக்கள் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது சாதாரண விஷயமா? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். தலிக லிமன் ஹஷிய ரப்பஹ், இது யாருக்கு கிடைத்த பரிசு? யார் அல்லாஹ்வை அஞ்சினார்களோ அவர்களுக்கு கிடைத்த பரிசு. நாம் அஞ்சவில்லையா? அப்பொழுது அல்லாஹ் இருக்கு, நாம் அஞ்சக்கூடாதா? சொல்லுங்க. நாமும் அஞ்ச கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாமும் முஸ்லிம்கள், நாமும் சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள், நாமும் அவருடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து தான். நம்மால் ஒரு தொழுகையினுடைய நேரத்திற்காக கூட நேரத்தை சரியாக ஒதுக்கி முடியவில்லை என்றால் இது ஒரு மிகப்பெரிய கவலையான ஒரு விஷயம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்றால் அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம எந்திரிக்க முயற்சி செஞ்சால் அல்லாஹ் உதவுவான், கொண்டு வந்து பள்ளிவாசல் வரைக்கும் சேர்த்துடுவான். நம்ம எந்திரிக்கவே முயற்சி செய்யலைன்னா அல்லாஹ் கொண்டு போக மாட்டான். சைத்தானுடைய இந்த 3 முடிச்சுகள் அமுலாது. இரவு தூங்கும் பொழுது அவன் 3 முடிச்சுகளை கட்டுகிறானே, எதற்காக? மனிதன் உறங்கிக் கொண்டே ஃபஜ்ரை மறந்து விடுவதற்காக.
ஆனால் அதை நாம் தெரியாமல் அப்படியே உறங்கி விடுகிறோம். காலையில் எந்திரிக்கும் பொழுது அவனுடைய தூதர் சொல்றாங்க, அவன் எழுந்தால் ஒரு முடிச்சு அவரும், அவன் உது செய்தால் இன்னொன்று முடிச்சு அவிந்துவிடும், அவன் தொழுகைக்காக சென்று விட்டால் 3 முடிச்சுகளும் அவிந்துவிடும். யோசிங்க, எவ்வளவு பெரிய முயற்சி இது. இது மார்க்கத்திலே நமக்கு நஃப்ஸுக்கு செய்யக்கூடிய போர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் நஃப்ஸுடையும் போராடுகிறானோ அவனும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மையாளி. தன்னுடைய நஃப்ஸையே அவன் அடித்து அதனுடைய இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்கிறார்களோ அதை செய்கிறானோ அவன் ஒரு மிகப்பெரிய போராளி. ஏனென்றால் அவன் அவனுடைய மனோ இச்சையை பின்பற்றவில்லை, அவன் மனது சொன்னதை கேட்கவில்லை. எது குர்ஆனும் எது சுன்னாவும் அல்லாஹ்வும் தூதரும் சொன்னார்களோ அதை அவன் கேட்டு நடக்கிறான். அப்பொழுது யோசிங்கள், அவன் எவ்வளவு பெரிய போராளி என்று. ஷைத்தானுடைய பேச்சை அவன் கேட்கவில்லை, ஷைத்தானுடைய பாதையில் அவன் செல்வதற்கு தயாராக இல்லை. காரணம், அல்லாஹ்வையும் ரசூலையும் அவன் பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அச்சம் அவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, அதுதான் காரணம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, இந்த பத்ருடைய நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான இபாதத்தாக இருந்தாலும் சரி, நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சஹாபாக்கள் எதுவுமே இல்லாமல் அர்ப்பணித்து இந்த போரினை வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வெற்றியினுடைய காரணமே அவர்களுடைய தைரியமும் அவருடைய தவக்குல் நம்பிக்கை மட்டும்தான். மேலும் அவருடைய துவா. இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்துக்காகவும் துவாவும் அதிகமாக செய்யறது கிடையாது, முயற்சியும் செய்யறது கிடையாது, அதே போல அர்ப்பணிக்கிறதும் கிடையாது, குர்பானியும் செய்யறது கிடையாது. யோசிங்க, குர்பானினா பக்ரீத்துக்கு மட்டும்தான் குர்பானி செய்யணும் கிடையாது. அதுக்கு முன்னாடியும் நம்ம நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்கி என்னென்ன நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்திலே அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதும் நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. என்ன, உலகத்தில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்ம வேலைகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், குடும்பங்களை பார்த்துக்க வேண்டியது இருக்கும், செலவுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒருவன் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நேரம் கொடுக்கிறான் என்றால், கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ்வை அணுகுகிறான் என்றால் அவன் மிகப்பெரிய தியாகி. அவையால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இந்த தியாக நாளை நினைவு கூர்ந்து, எப்படி சஹாபாக்கள் இதிலே எந்த ஒரு பொருளே இல்லாமலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இந்த போரிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றார்களோ, அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நஃப்ஸிலே நிறைய தவறான எண்ணங்களும் நிறைய விஷயங்களும் ஷைத்தான் அடக்கி வைத்திருக்கிறான். அதோடு நாம் போராடி ஜெயிக்க வேண்டும், அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அந்த மனோ இச்சையை நாம் பின்பற்றாமல் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ, எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களோ அதை நாம் பின்பற்றி ஒரு சிறந்த முஸ்லிமாக நாம் வாழ வேண்டும் என்ற முயற்சி நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அதற்கான முயற்சியையும் மேலும் அமலையும் செய்வதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.